பார்த்து வருகிறோம். திமுகவில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் தற்போது தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். திமுக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் தற்போது தொடங்கி இருக்கிறது. திமுக தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தற்பொழுது விருப்ப மனு அளித்தவரிடம் நேர்காணல் நடத்தி வருகிறார். இன்றைய தினம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் போட்டியிடுபவர்களுக்கு விருப்ப மனு அளித்தவரிடம் இந்த நேர்காணல் தொடங்கி இருக்கிறது. 120 பேர் விருப்ப மனு அளித்திருக்காங்க. குறிப்பாக முதல் தேர்தலில் புதுச்சேரியில ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில வேட்பு மனுக்கள்லாம் அங்கு தாக்கல் செய்ய தொடங்கிவிட்ட நிலையில தற்பொழுது இந்த நேர்காணல் தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் நேர்காணலிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறார். குறிப்பாக உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, அதே போல கூட்டணி தற்போது புதுச்சேரியில கூட்டணி ஒரு பெரிய ஒரு இழுபறியாக காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே இருக்கக்கூடிய நிலையில தற்போது இருக்கக்கூடிய கள சூழல் குறித்தும் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என்று திமுக தொடர்ந்து அங்கு வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில நேர்காணல் வருவரிடம் அந்த கருத்துக்களை எல்லாம் முதலமைச்சர் கேட்டறிவார் என்ற தகவல் வெளியாகிறது. நிர்வாகிகளும் சட்டமன்ற தொகுதி வாரியாக முதலமைச்சர் தற்பொழுது நேர்காணல் தொடங்கியிருக்கிறார். நாளைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில இன்று ஒரே நாள்ல புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுக்கும் நேர்காணலை முதலமைச்சர் நடத்துகிறார். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.